ஹாய் வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்கு ஈவினிங் டைமில் சுட சுட ஆப்பமும் ஸ்வீட்டான தேங்காய் பாலும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவை மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ரீசெண்டாக ராயப்பேட்டையில் அவ்வை சண்முகம் சாலையில் லொக்கேட் ஆகிருக்கிற ஓம் குழிப்பணியாரம் அப்படிங்கிற ஷாப்புக்கு தான் விசிட் பண்ணியிருந்தோம். நாங்கள் போன டயத்தில் அன்ஃபார்ச்சுனேட்லி குழிப்பணியாரம் இல்லை. நெக்ஸ்ட் டைம் குழிப்பணியாரம் இருக்கும்போது சொல்கிறோம் வாங்கன்னு கடையில் சொன்னாங்க. கண்டிப்பாக இன்னொரு டைம் விசிட் பண்ணி உங்களுக்காக வீடியோ போடுறேன். 100% ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் மட்டுமே வச்சு இவங்க வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீட்டு முறைப்படி சமைக்கிற டேஸ்ட்டுக்காகவே இங்கே அவ்வளோ கூட்டம் வருது. டெய்லியும் நல்லா சூடான ஆப்பமும் சூப்பரான ஒரு வெஜ் குருமாவும் ஃபஸ்ட் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. அதுவும் ஆப்பமோட சென்டர் போர்ஷன்லாம் நல்லா வெந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிட்லாம் அப்படிங்கிற அளவுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் ட்ரை பண்ணது ஆப்பத்துக்கு எவர் கிரீன் காம்போவாக இருக்கிற நாட்டு சர்க்கரையும் தேங்காய் பால் காம்பினேஷனும். இதுவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நல்லா சூடான ஆப்பத்து கூட ஸ்வீட்டான ஒரு காம்போவாக இருந்துச்சு. இது ரெண்டையும் விட நாங்கள் லாஸ்ட்டாக ட்ரை பண்ணது தான் அல்டிமேட்டான ஒரு டேஸ்ட்டு. சின்ன வெங்காயம் போட்ட சாம்பார். அதை நான் சொன்னால் தெரியாது, நீங்கள் அங்கே போய் டேஸ்ட் பண்ணால் தான் தெரியும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி போதும் இதோட டின்னர் முடிச்சுக்கலாம் அப்படின்னு முடிவுக்கு வந்தப்போ தான் அந்த அக்கா சுட சுட இட்லி எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க. பார்க்கவே அவ்வளோ டெம்ப்டிங் ஆகி நாங்களும் கடைசியாக 2 இட்லி வாங்கி சாப்பிட்டோம். இந்த இட்லிக்கும் சின்ன வெங்காயம் முருங்கைக்காய் சாம்பாருக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஒரு ஹோம்மேட் ஸ்டைல் ஃபுட் சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக போய் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்க்ரீனில் அவங்க நம்பர் தரேன், அவைலபிலிட்டி கேட்டுட்டு போங்க. இதே மாதிரி இன்னும் நிறையா ஃபுட் அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க மறக்காமல் எங்கள் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.